வரலாற்று சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி கலைவேந்தன் அவர்களே, முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பிகள் விஜயகுமார் அவர்களே, திருவளவன் அவர்களே, தம்பி செந்தில் அவர்களே, நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இளம்புலிகள் அணியுடைய மாநில செயலாளர் அன்பு தம்பி முகவை தமிழ் முருகன் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மாநில நிர்வாகிகளே, நிறைவாக நம்மிடத்திலே கண்டன நிறைவுரை ஆற்ற இருக்கக்கூடிய தலைவர் புலிகளின் தளபதி நாகை திருவள்ளுவன் அவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நாங்கள் என்ன பேச இருக்கிறோம், எங்கள் மீது எந்த பிரிவுகளில் வழக்கு போடலாம் என்று குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளே, பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கட்சியின் பொறுப்பாளர்களே, மாவட்ட செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, கடந்த மாதம் நாடாளுமன்றத்திலே ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்மன் என்கிற ஒரு படம், பக்தி படம், அந்த படத்திலே வந்த ஜெண்டாவை போல இருக்கிற அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்திலே நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மீது ஒரு வெறுப்பை கக்கி இருக்கிறார். அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவது இப்போது மாடலாகிவிட்டது, பேசலாகிவிட்டது. அதற்கு பதிலாக நீங்கள் பகவான் பகவான் என்று சொன்னால் கூட சொர்க்கத்துக்கு போகலாம் என்று அந்த அரைவேக்காடு அமித்ஷா பதிவு செய்திருக்கிறார். அவர்களுடைய புராண காலம், மகாபாரத காலம், ராமாயண காலத்திலே பார்ப்பனர்கள் எல்லாம் பதறி அடித்துவிட்டு ராமனை தேடி ஓடுகிறார்கள். ராமா ராமா. அக்ரஹாரத்திலே நம்முடைய பார்ப்பன ஐயங்கார் பிள்ளைகள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள், நோய்வயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சூத்திர சாதியை சார்ந்த சம்பூகன் என்கிற ஒரு கீழ் சாதியை சார்ந்த முனிவன் கடவுள் பெயரை சொல்லி தவம் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் வர்ணாசிரமத்தை மீறிவிட்டான். ஆகவே நம்முடைய பார்ப்பன பிள்ளைகள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ராமனிடத்திலே பிராமணர்கள் ஐயங்கார்கள் அங்கே கோரிக்கை வைக்கிறார்கள். ராமனுக்கு கோபம் வருகிறது. உடனடியாக சம்புகன் தவம் இருக்கிற இடத்துக்கு சென்று ஒரு சூத்திர சாதியை சார்ந்தவன் எப்போதும் பகவான் பகவான் என்று சொல்லுவது வர்ணாசிரமத்தை மீறுகிற செயல் என்று சொல்லி, இவன் யாரை பகவான் என்று சொல்லுகிறானோ அந்த பகவானே சம்புகனுடைய கழுத்தை வெட்டி படுகொலை செய்தான். படுகொலை செய்துவிட்டு சம்பூகன் சொர்க்கத்துக்கு போய்விட்டான் என்று இந்த பார்ப்பன பணியா கும்பல் அப்போதே கதை கட்டியது. தில்லை நடராஜர் கோவில், நம்முடைய முப்பாட்டன் நந்தன் கடவுள் பெயரை சொல்லி எப்போதும் தவம் இருந்து கொண்டிருந்தார். அங்கு இருக்கக்கூடிய பார்ப்பன பிராமணர்கள் நந்தனை தீயில் எரித்து படுகொலை செய்தார்கள். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் கடவுள் பெயரை சொல்லி தவம் இருப்பது வர்ணாசிரமத்துக்கு மீறிய செயல் என்று சொல்லி நம்முடைய தாத்தன் நந்தனை எரித்து படுகொலை செய்தார்கள். ஆக சம்பூகனை படுகொலை செய்தது ராமன், அவருடைய பகவான். நம்முடைய நந்தனை படுகொலை செய்தவர்கள் பார்ப்பன பயங்கரவாத கும்பல். ஆரியமாலா என்கிற பார்ப்பன பெண்மணியை காதலித்ததற்காக கீழ் சாதியை சார்ந்த காத்தவராயன் என்கிற ஒரு பறையன் எப்படி ஆரியமாலாவை காதலிக்கலாம் என்று சொல்லி அவனை கழுவில் ஏற்றி படுகொலை செய்தது பார்ப்பனியம். அப்படி படுகொலை செய்துவிட்டு அவன் காவல் தெய்வமாகிவிட்டான் என்று சொன்னது, கதை கட்டியது, பொய் மூட்டையை பரப்பியது பார்ப்பனியம்.
இவன் வர்ணாசிரமத்தை மீறிவிட்டான், இனி எந்த கீழ் சாதிக்காரனும் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்லி நம்முடைய மதுரை வீரனை மார்கை வெட்டி படுகொலை செய்தது பார்ப்பனியம். அவன் காவல் தெய்வமாகிவிட்டான் என்று பொய்யை பரப்பியது பார்ப்பனியம். அமித்ஷாக்கு மண்டையில மூளை இருக்கா அல்லது மாட்டு சாணி இருக்கான்னு தெரியல. மாட்டு சாணி கூட உரத்துக்கு பயன்படும். அந்த அமித்ஷாவோட மூளை நாட்டுக்கும் பயன்படாது, அவருக்கும் பயன்படாது, யாருக்கும் பயன்படாது. அம்பேத்கர் யார் என்று தெரியுமா? அம்பேத்கருடைய வரலாறை படித்ததுண்டா? அமித்ஷா அவர்களே, இந்த நாட்டிலே நீங்கள் எல்லாம் அறிவு பரம்பரை என்று சொல்லுகிற பார்ப்பன பணியா கும்பலே, இந்த நாட்டிலே வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அதற்கு முன்பாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று விரும்பினார். இங்க இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேருடைய தந்தை பண்டிதர் மோதிலால் நேரு, வல்லபாய் பட்டேல், பாலகங்கா திலகர் எல்லோரும் சேர்ந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார்கள். இவர்கள் எழுதின இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கும்? இவர்கள் மகாபாரதத்தை படித்தவர்கள், ராமாயணத்தை படித்தவர்கள், பகவத்கீதையை படித்தவர்கள். அந்த மூலையில அவர்கள் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொண்டு வெள்ளைக்காரனிடத்தில் கொடுக்கிறார்கள். வெள்ளைக்காரன் சொல்லிவிட்டான், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து நாட்டையும் வலிக்க முடியாது, நாட்டையும் வாழ முடியாது என்று வெள்ளைக்காரன் கிழித்து குப்பையில தூக்கி எறிந்துவிட்டு, உன்னுடைய நாட்டிலே ஒரு அறிவாளி மகத்தான தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர், அம்பேத்கரை போய் பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். தோழர்களே, இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் அமைப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்படுகிறது. சனாதானிகள் அந்த குழுவில் அம்பேத்கர் நுழைந்து விடக் கூடாது என்று கடுமையாக எச்சரிக்கிறார்கள். இந்தியாவின் இரும்பு மனிதன் வல்லபாய் படேல் என்று சொல்லுவார்களே, அந்த வல்லபாய் படேல் சொல்லுகிறார், அரசியலமைப்பு சட்ட அந்த வரைவு குழு, அந்த வரைவு குழுவினுடைய வாசல் வழியாக மட்டுமல்ல ஜன்னல் வழியாக கூட அம்பேத்கரை நுழைய விட மாட்டோம் என்று கடுமையாக எதிர்த்தவர்தான் இவர்கள். இன்றைக்கு பிஜேபியை சார்ந்த சனாதன கும்பலை சார்ந்த இரும்பு மனிதன் என்று சொல்லப்படுகிற வல்லபாய் படேல் அவர்கள் அன்றைக்கு அந்த குழுவிலே அம்பேத்கர் இடம்பெறக்கூடாது என்று கடுமையாக எதிர்த்தார். தோழர்களே, ராஜேந்திர பிரசாத் அவர்கள், இன்னும் பல தலைவர்கள் அம்பேத்கரை அழைக்கிறார்கள். திடீரென்று நீங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற ஒரு குழுவை உருவாக்க போகிறோம், அதற்கு எல்லோரும் கூடி பேசுகிறோம், நீங்களும் இங்கே உரையாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தோழர்களே, அந்த குழுவிலே அமர்ந்த எல்லோரும் நினைத்துக் கொண்டார்கள், பெரிய அறிவாளி நினைச்சுக்கிட்டாங்க, நம்ம இன்னைக்கு நிறைய யோசிச்சு நிறைய சொல்லிடலாம் நினைச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் அம்பேத்கர் ஏறத்தாழ நீண்ட நேரம் அங்கே பேசினார். அம்பேத்கர் பேச்சை கேட்ட அத்தனை பேருக்கும் மனதிலே நெஞ்சத்திலே ஒரு அச்சம் வந்து விட்டது. அம்பேத்கர் பேச பேச எல்லோருக்கும் மண்டை வேர்த்தது. அம்பேத்கர் பேச பேச அந்த கூட்டத்தில் இருந்த தலைவர்களுக்கு எல்லாம் பதட்டம் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை தவிர இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு வேறு யாருக்கும் தகுதி இல்லை. அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் என்று அன்றைக்கு முடிவு செய்து வங்காளதேசத்தின் சார்பாக, அப்போது இந்தியாவில் இருந்தது வங்காளதேசம், வங்காளதேசத்தினுடைய பிரதிநிதியாக அம்பேத்கர் அந்த குழுவிலே சேர்க்கப்பட்டார். அப்படி சேர்க்கப்படுகிற போது ஏறத்தாழ அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு சாதாரணம் இல்ல, அது ஒன்றும் அம்பிலிமமா கதை இல்ல, அல்லது இவங்க எழுதுற கதை இல்ல. அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு அறிவு வேணும். அறிவு மட்டும் இருந்தால் போதாது, ஜனநாயக பார்வை வேண்டும், சமூக நீதி பார்வை வேண்டும், சமத்துவ பார்வை வேண்டும். இந்தியாவில் வாழ்கிற பல்வேறு தேசிய இனங்களில், பல்வேறு சமூக
பல்வேறு மதப்பிரிவுகளின் பல்வேறு சிறுபான்மை குழுவினர்களின் நலன்களை நேசிக்க வேண்டும், அவர்களுடைய உரிமையை சிந்திக்க வேண்டும். அந்த ஜனநாயக பார்வை இருக்கிற ஒருவரால் மட்டும்தான் இந்த நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்க முடியும். அதனால்தான் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு வந்தார். அந்த குழு தேர்வு செய்யப்பட்டார். ஏறத்தாழ தோழர்களே 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் இரவும் பகலும் அல்லும் பகலும் நம்முடைய மகத்தான தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய உடலை வருத்திக் கொண்டு உணவு உண்ணாமல் தூங்காமல் உறங்காமல் இந்த மக்களை நேசித்து இந்த தேசத்தை நேசித்து அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒவ்வொரு அணுவணுவாக செதுக்கினார். அப்படி செதுக்குகிற போது அந்த அரசியல் அவர் எழுதுகிற அந்த அரசியலமைப்பு சட்ட அந்த குறிப்புகளை அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுக்கப்படுகிறது. ஏறத்தாழ 165 நாட்கள் இரவும் பகலும் விவாதிக்கப்பட்டது. கண்ணும் கருத்துமாக பார்ப்பனர்கள் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில சூட்சமங்களை எதிர்ப்பதிலே குறியாக இருந்தார்கள். தோழர்களே, எதிர்ப்பதிலே குறியாக இருந்தார்கள். உலகத்தில் பல நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. அமெரிக்காவில் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, ஆஸ்திரேலியா அமைப்பு சட்டம் இருக்கு, கனடால அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, பாகிஸ்தான் அமைப்பு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, எல்லா நாட்டிலும் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. அந்த சட்டங்கள் எல்லாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதங்களை சார்ந்து இருக்கும். அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டமா அது கிறிஸ்துவ மதத்தை இருக்கும், கிறிஸ்துவ மதத்தை தாங்கி இருக்கும். ஆஸ்திரேலியாவுடைய அரசியலமைப்பு சட்டமா அது கிறிஸ்துவ அமைப்பு தழுவி இருக்கும். பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு சட்டமா அது இஸ்லாத்தை தழுவி இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டங்களும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்திருக்கும். ஆனால் தோழர்களே, உலகத்திலேயே மத சார்பற்ற நாடு என்கிற அந்த சொல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வருவதற்கு அம்பேத்கர் எத்தனை எதிர்ப்புகளை எதிர்கொண்டார், எத்தனை எதிர்ப்புகளை எதிர்கொண்டார். இந்த களிமண் மண்டைய அமைச்சர் தெரியுமா? இதுனா மண்டையில மூளை இருக்கா அல்லது மாட்டு சாணி இருக்கா? அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு 4 மாசம் ஆச்சு. ஆஸ்திரேலியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு 2 ஆண்டுகள் ஆச்சு. ஆப்பிரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு 9 ஆண்டுகள் ஆச்சு. அம்பேத்கர் மீது விமர்சனம் ஆச்சாங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை வடிவமைப்பதற்காக கடும் முயற்சி எடுத்து பல்வேறு தேசிய இனங்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளையும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களுடைய உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வருவதற்கு அரும்பாடுபட்டார்கள். தோழர்களே, ஏறத்தாழ 395 பிரிவுகள், 7000 பிரிவுகளை, 7000 அதில் இருக்கக்கூடிய 7000 செய்திகளை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து முற்றிலும் நீக்க வேண்டும் என்று முன்மொழியப்பட்டது. ஆனால் 2400க்கும் மேற்பட்ட செய்திகளை அரசியலமைப்பு சட்டத்தில் நீக்கி இருக்கிறார்கள். பல நாடுகள் அரசியலமைப்பு சட்டம் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, முன்மொழிஞ்சோடு உடனே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துகிற அதிகாரத்தை மிக எளிமையாக திருத்துகிற உரிமையை எந்த நாட்டிலும் வழங்காத ஒரு சுதந்திரத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்கார். ஏராளமா சொல்லலாம் அம்பேத்கரை பத்தி, நிறைய ஏராளமான செய்தி சொல்லலாம். இன்னைக்கு மதுரையில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க பிஜேபி காரங்க. மதுரை செல்லத்தம்மன் படித்தரை கோயில்ல பெண்கள்லாம் ஏதோ இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட நினைச்சேன் இங்க அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டை எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு தான் ஏதோ மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க மலையாப்படியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு அம்மா அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த இன்னொரு அம்மா 38 வருஷமா கண்ணகியா வாழ்ந்தாங்களா. அப்ப எங்க வீட்டுல இருந்தவங்க யாரு? இங்க இருக்கக்கூடிய எங்க அக்கா, அம்மா, தங்கச்சி, சகோதரிகள் யாரு? குஷ்பு 38 வருஷமா கண்ணகியா. கொடுமை, காலம் கொடுமை. இதெல்லாம் இன்னொருத்தர் எடப்பாடி, யார் அந்த சார் வேற யாரும் அந்த சார் பொள்ளாச்சி ஜெயராமன்
அந்த சாரு, சீமான் தான் அந்த சாரு, ஆளுநர் ஆர் ரவி தான் அந்த சாருனாரு. போய் உன்னை எதிர்த்து போராடு. உன்னால முடியுமா? முடியாதுல. எடப்பாடி ஆட்சியில, பொள்ளாச்சியில மாணவிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள். அப்ப எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பல்லெல்லாம் மூடிக்கிட்டு இருந்தார், எந்த போராட்டம் நடத்தல. இன்னைக்கு அப்படியே குதிக்கிறாரு. இவருடைய பெண்களுக்கு அப்படியே பாதிப்பு ஏற்பட்டுச்சா? நான் என்ன சொல்றேன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு அந்த சம்பவத்தில இருந்து மீள முடியாம, உளவியலா தன்னை மீள முடியாம, எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் குஷ்பு போன்றவர்கள் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கிறார்கள். கண்ணகியில் சொன்னதுக்கே குஷ்பு மேல வழக்கு போடணும். கண்ணகி அவமானப்படுத்தி இருக்கிறார் குஷ்பு. டங்ஷன் திட்டம் மதுரையில பிஜேபி காரங்க நீங்க வேடிக்கை பாருங்க. அங்க இருக்கக்கூடிய மேலூர் மக்கள் 1,00,000 பேர் வந்து நீங்க வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க. அதே மக்கள் மிக விரைவில் டெல்லி பாராளுமன்றத்தை நோக்கி அணிதிரள காலம் வரும், அல்லது கமலாலயத்தை நோக்கி அணிதிரள காலம் வரும். எச்சரிக்கிறோம், தமிழ் புலிகள் எச்சரிக்கிறோம். ஏன் அம்பேத்கரை இழிவு செய்தார்கள் என தெரியும். அம்பேத்கரை தொட்டால் இந்த நாட்டிலே என்ன நடக்கும் என்று அமித்ஷா கும்பலுக்கும் மோடி கும்பலுக்கும் இந்த பொறிக்கு கும்பலுக்கும் தெரியும். அவன் வேண்டும் என்றேதான் அம்பேத்கர் சீண்டுதான். அவனுடைய நோக்கம் இந்த நாட்டிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேசம் என்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். எண்ணி பாருங்க, ஒரு காலத்துல கோயாங்கா தாத்தன் மாட்டனுக்கு தான் ஓட்டு இருந்துச்சு, அம்பானி தாத்தன் மாட்டனுக்கு தான் ஓட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டியோட பிள்ளைகளுக்கு ஓட்டு இருக்கு, குப்பனுடைய பிள்ளைகளுக்கு ஓட்டு இருக்கு. கோயாங்காக்கும் ஒரு ஓட்டு தான், குப்பனுக்கும் ஒரு ஓட்டு தான், அதானிக்கும் ஒரு ஓட்டு தான், பேரறிவாளனுக்கும் ஒரு ஓட்டு தான். அந்த ஓட்டுடைய உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் என்னுடைய முப்பாட்டன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அங்கதான் என்ன சமமானிக்கிறான். நீயும் வரிசையில் நிக்கணும், நானும் வரிசையில் நிக்கணும். கொடுமை தான். எத்தனை கொடுமையை நம்ம எதிர்கொள்றது நாட்டுல? பல கொடுமை. போராட்டம்னாலே வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து போராட்டம், பிறந்ததிலிருந்தே தடை, எல்லாத்தையும் எதிர்த்துதான் வந்துட்டு. 5 வயசுல இருந்து தெருவுல இருந்து வெளியே வர்றதுல இருந்து போராடி 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 எல்லாமே எதிர்ப்பு தான். ஏன்னா மக்களுக்கான களத்துல வந்துட்டோம்ல. இந்த கும்பல் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு மாண்புமிகு இன்னைக்கு குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குது. குளிர்கால கூட்டத்தொடர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, இந்த புதூர் மண்ணிலே இந்த பேருந்து நிலையத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் சூட்ட வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி ஏறத்தாழ 17 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த புதூர் மண்ணில் இருந்து பேசுகிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டில் அத்தனை தாலுகாக்களிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை நிறுவ வேண்டும். குறிப்பாக மேற்கு மண்டலங்களிலே ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், பொள்ளாச்சி, திருப்பூர் உள்ளிட்ட அத்தனை மாவட்டங்களில் உள்ள தாலுகா அலுவலகங்களிலே என்னுடைய தாத்தன் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை நிறுவுவதற்கு குளிர்கால கூட்டத்தொடரிலே அரசாணையை பிறப்பிக்க வேண்டும். களிமண் மண்டையன் அமித்ஷாவை கண்டித்தும் ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த இளம் புலிகள்